ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பியூட்டி தாத்தா. இன்னைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ண போறேன். நிறைய டைம் வந்து கேட்டுட்டே இருந்த வீடியோ பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் அதுதான் நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா இது வரைக்கும் நீங்க ஸ்கின் கேரே மெயின்டைன் பண்ணல, இல்ல வந்து நீங்க ஒரு ஸ்கின் கேர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஓகேவா, அது எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த சேனல் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பேசிக்கா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க பார்த்துட்டு இதுவும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டுமே உங்களுக்கு. ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்மவே வந்து நம்மளோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது, இல்லை இது தேவையில்லை, இது நம்மளுக்கு வந்து பிரச்சனை தரும் மைனஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்கின் கேர் ரொட்டீன். நம்ம வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை மெயின்டைன் பண்ண போறோம். அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம 3 டைம்ஸ் வந்து கண்டிப்பா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அப்பதான் நம்மளோட ஸ்கின்ல உள்ள அழுக்கு வந்து ரிமூவ் ஆகும். ஸ்கின்ல அழுக்கு தங்குனுச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் வந்து வரும். பிளாக் ஸ்பாட் வருது, அதே மாதிரி பிக்மெண்டேஷன் அழுக்கு அப்படி சேர்ந்து மங்கு மாதிரி உருவாகுது. ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ்னாவது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி ஸ்கின்னை வந்து கிளீனாக வச்சுக்கணும். ஸ்கின் கேர் ரொட்டீனோட மெயினான விஷயமே நம்மளோட ஸ்கின்னை வந்து கிளீனாக வச்சுக்கிறது தான். ஸோ ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும். மார்னிங் 1 டைம், ஆஃப்டர்நூன் 1 டைம், நைட்டு 1 டைம்னு 3 தடவை நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து கிளீனாக வச்சுக்கணும். இப்போ மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் நீங்கள் ஒரே ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இன்னுமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி, இப்போ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷாக இல்லாமல் வேறொரு ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் வேணும்னு வச்சிங்கன்னா 3மே ஒரே ஃபேஸ் வாஷ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும். உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அஃபோர்டபுளாக யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லை, அந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஒன்றுமே இல்லை, நல்லாவே இல்லை, ஸ்கின்னை க்ளீன் பண்ணுதானே எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அது அவ்வளோதான் என்னால் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் செஞ்சு வச்சுக்கிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடர் மாதிரி இருக்க நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி அப்படின்னா எவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே பண்ணிட்டு வந்தோடனே டக்குன்னு வந்து வேறு ஏதாவது க்ரீமோ ஏதோ போட வேணாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்னாவது ஸ்கின்னை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ நம்ம குளிச்சுட்டு வரோம்னா எப்படி டைம் எடுக்கும். இப்போ மார்னிங் எந்திரிச்சோடனே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்னாவது டைம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரீம் போடுங்க. டே டைமில் டே க்ரீம் போடுறது தான் மஸ்ட். இன்கேஸ் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எஸ்பிஎஃபாக இருக்கணும். டே க்ரீம்லையுமே எஸ்பிஎஃப் இருக்கணும். எஸ்பிஎஃப் எதுக்காகனா நம்மளோட சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். சன்ரைஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல படுறதுனாலே நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். ஓரளவுக்கு தான் அது வந்து நம்மளோட ஸ்கின் வந்து தாங்கும். அப்படிங்கிறனால நீங்கள் வந்து எஸ்பிஎஃப் இருக்க டே க்ரீமோ மாய்ஸ்சரைசரோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டோனர் போடலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து தான். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, என்னால் திங்ஸ்லாம் வாங்க முடியும்னா தாராளமாக ஒவ்வொரு தடவையுமே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா டோனர் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ மார்னிங் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், மாய்ஸ்சரைசரோ இல்லை வந்து டே க்ரீமோ எஸ்பிஎஃப் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு மாய்ஸ்சரைசரும் வேணாம், டே க்ரீம் எஸ்பிஎஃப் இருக்கிற மாதிரி எனக்கு செட் ஆகலை, எனக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டால் தான் எனக்கு போட்ட மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 3 to 4 ஹவர்ஸ் கூட நீங்கள் வாஷ் பண்ணிட்டு ரீஅப்ளை மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் போட்டு தான் ஆகணும். சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் போடணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து டேப் பண்ணணும். அப்போ தான் அந்த சன்ஸ்கிரீன் வந்து சன்ஸ்கிரீன் நம்ம போட்டு தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட் இப்படி ஃபவுண்டேஷன் மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. 3 hours 4 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து மாற்றி தான் ஆகணும். இது எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும். இன்கேஸ் வந்து நான் வந்து ஒரு 4000 3000 மேலே வாங்கினேன், அது ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குன்னு சொல்கிறாங்கன்னா ஓகே போட்டு பாருங்கள். ஓகேவா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு சன்ஸ்க்ரீன் வந்து 3 hours 4 hours தான். நீங்கள் வெயிலே நிற்கிறீங்க அப்படின்னா 3 hours 4 hours தான் தாங்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் என்ன ஆகும்னா பேச்சஸ் மாதிரி விழுக ஆரம்பிச்சிடும் ஃபேஸில். ஒரு பயங்கரமாக ஒரு பேய் மேக்கப் போட்ட மாதிரிலாம் இருக்கும். அதனால் என்னைய கேட்டால் டே க்ரீம் மாய்ஸ்சரைசர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எஸ்பிஎஃப் இருக்கிற மாதிரி 30+ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பிஎஃப் 30+ இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா சார்? மார்னிங் வந்துட்டு ஃபேஸ் வாஷ், முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச டோனர், அப்புறமா இந்த மாதிரி மாய்ஸ்சரைசரோ டே க்ரீமோ நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான் மார்னிங் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு 3 o'clock இல்லை வந்து உங்களால் எப்போ டைம் இருக்கோ 3 to 5 உங்களால் எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஸ்கின்னை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா எப்போதும் போல் ஒரு 15 மினிட்ஸ் வந்து கேப் விட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்கூல் போகிறீங்க, இல்லை காலேஜ் போகிறீங்க, இல்லை ஒர்க்குக்காக போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் தான் வருவீங்கன்னா ஈவினிங் எப்போ வருவீங்களோ வந்த உடனே ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஸ்கின்னை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க.
நம்ம ஸ்கின் வந்து சுவாசிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் எப்போவுமே. அடுத்து மேலே 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 அடைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும், ரிங்கிள்ஸ் விழுகும், அதுவே வந்து கரும்புள்ளி இதெல்லாம் விழுகிறதுக்கு காரணமாயிடும். ஓகேவா? ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், பார்க்குறதுக்கே ஒரு நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி கேப் வந்து நீங்கள் கண்டிப்பாக விடணும். அதுக்கப்புறம் டோனர் வந்து உங்களோட சாய்ஸ் தான் அப்போவுமே. அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கலாம். ஈவினிங் போடுறதுல எஸ்பிஎஃப் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு மாய்ஸ்சரைசர் வேணாம், என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின், எனக்கு வந்து ஸ்கின் வந்து நார்மலாக தான் இருக்கும், ட்ரை ஸ்கின் எல்லாம் கிடையாது அப்படின்னீங்கன்னா ஃப்ரீயாக கூட விட்டுறலாம், அப்படியே கூட ஃப்ரீயாக விட்டுறலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. கொஞ்ச நேரம் இந்த ஈவினிங் டு நைட்டு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு க்ரீம் வந்து அப்ளை பண்ணலை அப்படின்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிரும் இல்லவே இல்லை. கண்டிப்பாக ஓகே தான், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் தான் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும். ஏன்னா ட்ரை ஆக ஆக ஸ்கின் வந்து ரொம்ப அப்படி பாலை மாதிரிலாம் வெடிச்சு போன மாதிரிலாம் விழுந்துடும். ஸோ அவ்வளோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். மற்றவங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது, நீங்கள் போடணும் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஈவினிங்கில் ஒரு மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது, இதுதான் மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் வாஷ் மஸ்ட்டு. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்கின்ல இருக்கிற க்ரீமையோ இல்லை வந்து சரியாக நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாதது எல்லாத்தையுமே டீப்பாக க்ளீன் பண்ணி ஸ்கின் வந்து ஒரு 12 மணி நேரம் வந்து எதுவுமே நம்ம டச் பண்ண போகிறது இல்லை நம்மளோட ஸ்கின்னை. ஈவினிங் போகிற ஃபேஸ் வாஷ் மாய்ஸ்சரைசரோட மறுநாள் காலைல வரைக்கும் கண்டிப்பாக இருந்தோம்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கின்னை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அழகாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நைட் டைம் ஃபேஸ் வாஷ் வந்து மஸ்ட்டு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோனர் போடுங்க. நீங்கள் கேப் விடணும் அப்படின்னு தேவையில்லைன்னா மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் கேப் விடணும் தேவையில்லை. உங்களால் வந்து லைட்டாக அப்படி தட்டி விட்டு அதை கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, அதுவே நம்மளோட ஸ்கின்னோட செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. நைட் டைமில் போடுற மாய்ஸ்சரைசரில் கண்டிப்பாக எஸ்பிஎஃப் இருக்கக்கூடாது, நம்மளோட ஸ்கின்னை வந்து அது கருக்க வைக்கும். ஓகேவா? ஈவினிங்கில் போகிற மாய்ஸ்சரைசர்லையும் நைட் டைமில் போகிற மாய்ஸ்சரைசர்லையும் கண்டிப்பாக எஸ்பிஎஃப் இருக்கக்கூடாது. ஈவினிங் போகிற மாய்ஸ்சரைசரையே நைட் டைமும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஒரு மாய்ஸ்சரைசர், நைட் ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்க தேவையே இல்லை. இன்கேஸ் உங்களால் நிறைய வந்து ப்ராடக்ட் வாங்க முடியும், எனக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங்கில் ஒரு சீரம் மாதிரி வாங்கிக்கோங்க. நைட் டைமில் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஓகேவா? ஏன்னா நைட் டைம் ஃபுல்லாக இருக்கிறதுனால மாய்ஸ்சரைசர் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இல்லை ஈவினிங்கில் ஒரு லோஷன் மாதிரி வாங்கிக்கோங்க, நைட் வந்து மாய்ஸ்சரைசர் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி சீரம் இருக்குது, லோஷன் இருக்குது, மாய்ஸ்சரைசர் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டே க்ரீம் நைட் க்ரீம்னு தனியாக கூட இருக்கும், செட்டாக கூட இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நைட் க்ரீமையே ஈவினிங்கும் போட்டுக்கலாம். 2 டே க்ரீம் நைட் க்ரீம் மட்டும் வாங்கி நைட் க்ரீமே ஈவினிங்கும் போட்டுக்கலாம். புரிஞ்சுதான்? நான் சொல்கிறது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ண போகிறது இதுதான். 3 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம், டே க்ரீம் போட போகிறோம், மாய்ஸ்சரைசர் போட போகிறோம். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம குங்குமாதி தைலம் போடுறது, நைட் டைமில் வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் இவங்கெல்லாம் வந்து தாராளமாக டெய்லி நைட்டு குங்குமாதி தைலம் அப்ளை பண்ணலாம். நான் கொட்டக்கலோட குங்குமாதி தைலம் தான் இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கின்னை வந்து செம்ம ஷைனிங்காக க்ளோவாக வச்சுக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம டெய்லியும் ஒரு ஃபேஸ் பேக் போடலாம். இல்லை உங்கள் டைமிங் பொறுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஒரு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபேஸ் பேக் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். கடலை மாவு, முல்தானி மெட்டி, ரோஸ் பெட்டல் பவுடரு, செம்பருத்தி பூ பவுடர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சு போட்டிருக்கோம். எதுவுமே இல்லைன்னா வெறும் தக்காளி தயிர் வச்சு, வெறும் சாதத்தை வச்சு, ரைஸ் ஃப்ளாரை வச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேஸ் பேக் வந்து போட்டிருக்கோம். உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வந்து டெய்லியும் ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். ஓவர் ட்ரை மட்டும் பண்ணாதீங்க. டெய்லி ஃபேஸ் பேக் போடும்போது ஸ்கின் ஓவர் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை எப்போ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் இல்லையா? நைட் டைமில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம்ல, அந்த டைம்லையோ இல்லை ஈவினிங்கில் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம்ல, இந்த 2 டைம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் போடுறதுக்கு எப்போதுமே ஈவினிங் அண்ட் நைட் டைம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ் பேக் போட்டுட்டு வெளியில் போனோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்கின் வந்து ஏன்னா சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் சன்ரைஸ் பட்டுச்சுன்னா கொஞ்சம் கருத்து போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபேஸ் வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து ஈவினிங் நைட் டைம் தான் எப்போதுமே ஃபேஸ் பேக்கு வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமோ நைட் டைமோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேப் போட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். டெய்லியும் ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை 2 days ஒன்ஸோ தாராளமாக வந்து நீங்கள் ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வாரத்துக்கு 2 தடவை இல்லை அப்படின்னா ஒரு 4 days ஒன்ஸோ 3 days ஒன்ஸோ ஒரு ஸ்க்ரப்பு வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும். நீங்கள் ஸ்க்ரப்புக்காக வெளியிலேருந்து ப்ராடக்ட் வாங்குங்க நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது. நீங்கள் அரிசி மாவில் தண்ணி கலந்து ஸ்க்ரப் பண்ணுங்க, அதுவே போதும்.
இப்போ திங்கக்கிழமை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் வியாழன் கண்டிப்பாக கேப் விடுறோம். ஸ்க்ரப்பு வந்து எந்த அளவுக்கு மஸ்ட்டோ அதே மாதிரி இந்த கேப்பும் மஸ்ட்டு. டெய்லியும் போய் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஃபேஸை வந்து தேய்ச்சோம்னா என்ன ஆகும், ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால 3 டேஸோ 4 டேஸோ கண்டிப்பாக கேப் வந்து மஸ்ட்டு. வீக்லி 2 டைம்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்க்ரப்பு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக போஸ் வந்து க்ளீன் ஆகாது. ஸ்கின்னை வந்து தேய்ச்சி நம்ம வாஷ் பண்ணாதனால பிக்மெண்டேஷன் படியும். ஸ்க்ரப்பு ரொம்ப வருஷமாக பண்ணாதவங்களுக்கு தான் அந்த பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இன்னொரு விஷயம், உங்கள் ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரப்பு வந்து பண்ணக்கூடாது. பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், இல்லை பிம்பிள்ஸ் இல்லாத இடத்துல பண்ணிக்கோங்க. பிம்பிள்ஸ் ஏரியாவில் ஸ்க்ரப்பு பண்ணிங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ 3 டேஸ் ஒன்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணுறீங்களா, அந்த டைமில் வந்து ஃபேஷியல் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபேஷியல் எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளோட ஸ்கின்ல உள்ள பிளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும். ஸோ அதனால ஃபேஷியல் வந்து ரொம்ப முக்கியம். பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணுங்க, நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு கெமிக்கல் வச்சு ஃபேஷியல் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் அது டேமேஜ் தான் பண்ணும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே பண்ணுங்க. சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை யூஸ் பண்ணால் தான் ஹெல்த்தின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்னுக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபேஷியல் பண்ணணும். நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ எப்போல்லாம் ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஃபேஷியல் பண்ணிடுங்களேன். திங்கள் பண்ணுறீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் விட்டுட்டு வெள்ளி பண்ணுங்க. அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு விட்டுட்டு திங்கள் பண்ணுங்க. வீக்லி 2 டைம்ஸ் தான் நம்மளுக்கு ஃபேஷியல் டைம் வரும். ஸ்க்ரப் பண்ணும்போதெல்லாம் ஃபேஷியல் பண்ணிடுங்க, அவ்வளோதான். எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நைட் டைம்லோ ஈவினிங் டைம்லேயோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கப்புறமா நேச்சுரலாக ஒரு கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று ரொம்ப சிம்பிளாக கூட நான் போட்டிருக்கேன், ஏதோ சின்ன ஒரு பவுடர் வச்சு கூட நான் போட்டிருக்கேன். ஸோ அது என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கிளென்சர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மசாஜ், ஒரு ஹனி வச்சோ இல்லை அலுவேரா ஜெல் வச்சோ சூப்பராக ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. நிறைய ஃபேஷியல் வந்து நம்ம போட்டுக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது ஈவினிங் பண்ணலாம், இல்லை நைட் டைம் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கின் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். டேன் இருந்தால் ரிமூவ் ஆகிடும். ஸ்கின் பார்க்கறதுக்கு எப்போவுமே யங்காக ஹெல்த்தியாக க்ளோவாக பிரைட்டாக இருக்கும். நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதுக்கப்புறமா வீக்லி 1 டைம் மட்டும் ஸ்டீம் பண்ணுங்க ஃபேஸை வந்து. அதாவது ஸ்டீமிங் ஃபேஷியலோட சேர்த்து நம்ம ஒரு தடவை மட்டும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணுறதோட சேர்த்து ஃபேஷியல் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வார்ம் வாட்டரில் சாஃப்டான டவலை முக்கி நம்ம வந்து போஸை வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். எதுக்காக ஸ்டீம் பண்ணுறோன்னா போஸை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். ஓகேவா, நம்ம வந்து ஸ்டீம் பண்ணும்போது போஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி போஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடும். நிறைய ஃபேஷியல் வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா ஒரு டைம் பண்ணுற ஃபேஷியலில் வந்துட்டு இந்த ஸ்டீமோட சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் நீங்கள் பண்ண போறீங்க. பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் இவ்வளவுதான் நீங்க வந்து மெயின்டைன் பண்ண போறீங்க, வேற எதுவுமே கிடையாது. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே ஸ்கின் வந்து வேற லெவல்ல போயிட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய், தேங்க்யூ.